உன்னுடைய குழந்தைய பார்த்தா மனுஷனுக்கு பிறந்த மாதிரி தெரியலையே, ஏதோ விகாரமாக இருக்குது, என்ன பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லி ஒரு நர்ஸு வந்து உங்களை பார்த்தும் உங்கள் குழந்தைய பார்த்தும் கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும். அதே போல் தாங்க ஒரு இளம் பெண்ணை பார்த்து ஒரு நர்ஸு கேட்டிருக்காங்க. இப்பெல்லாம் நிறைய இடத்துல நிறைய நர்ஸுகள் வந்து அடாவடி நடந்துக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். அந்த நர்ஸு சிடுசிடுன்னு நம்மளை காமிக்கிறாங்க. நாமளே உடம்பு முடியாமல் போயிருக்கோம். அங்கே ஒரு அனுசரணை நடந்தால் தானே நமக்கு இதமாக இருக்கும். ஆனால் அவங்க நம்மளை மேலே கீழே பேசுறது, விரட்டி அடிக்கிறது, கடுகடுன்னு பேசுறதுன்னு சொல்லி குறிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இதுபோல் நடக்கிறதா வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அங்கே வேலை செய்கிற நர்ஸுகள் வந்து நிறைய பேரை சமாளிக்கிறாங்க, நிறைய கும்பல் வருது, அதனால் கொஞ்சம் சிடுசிடுன்னு இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் கூட அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய டியூட்டியே அதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வர்ற பேஷண்ட்டுக்கிட்ட அனுசரணையாக கரிசனமாக நடந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு உடம்பு சரியாகும். அப்படிப்பட்ட ஒரு அடாவடி நர்ஸு தான் குறை மாதத்தில் பிறந்த இந்த குழந்தைய பார்த்து, உன் குழந்தை பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக விகாரமாக இருக்குது, பார்க்கறதுக்கு மனுஷனுக்கு பிறந்த மாதிரி தெரியலன்னு சொல்லி ஒரு காட்சி பொருளாக, அதாவது அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிற மற்ற கர்ப்பிணி பெண்களை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் ஒழுங்காக சாப்பிடணும், நாங்கள் கொடுக்குற மாத்திரையை ஒழுங்காக போடணும், ஊட்டச்சத்து மாத்திரையை சாப்பிட்டா தான் உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும், இல்லைனா இதோ இந்த குழந்தை மாதிரி தான் உங்களுக்கு விகாரமாக குழந்தை பிறக்குன்னு சொல்லி அந்த குழந்தைய மேற்கோள் காட்டி சொல்லும் பொழுது அந்த தாயோட மனசு ரொம்ப பதபதைச்சு போச்சு. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சும்பாங்க. என்னுடைய குழந்தை எனக்கு ராஜா தான், அவனை நீ இப்படி அசிங்கப்படுத்துறிய நர்ஸுன்னு சொல்லி அந்த நர்ஸை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல. காரணம் என்னன்னா அதிகாரம். அந்த நர்ஸை எதிர்த்து பேசினா நம்ம குழந்தைய மறுபடியும் கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த அவல தாய் அப்படியே மூடி மறைச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் தன்னுடைய குழந்தைய நல்லா வளர்த்து ஆளாக்கின பிறகு அந்த குழந்தை அழகாயிட்டான். அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த நர்ஸிட்ட காமிக்கணும்னு சொல்லி போகும்பொழுது அந்த நர்ஸு அங்கே உயிரோடு இல்லை. இந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை கடைசி வரைக்கும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் அந்த நர்ஸுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னுடைய மூத்த மகன் வயிற்றில் இருக்கும் பொழுது 7ஆம் மாதமே பனிக்குடம் உடைந்து விட்டதால் அப்பொழுதே அதிக கேள்விகளை எதிர்கொண்டேன். பனிக்குடம் உடைஞ்ச அன்னைக்கு வெயிட் தூக்குனியா, ரொம்ப குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்தியா, மாடி ஏறினியா, வேகமா நடந்தியான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி என கேட்டாங்க. இன்னும் இங்கிதமே இல்லாம சில கேள்வியும் கேட்டாங்க. நமக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று வருந்தி கொண்டிருக்கும் பொழுது இவ்வாறான பேச்சுகளை கேட்க வேண்டியதாயிற்று என்று மிகவும் நொந்து போனேன். இதற்கு சரியான பதிலடியை என் கணவரும் என் மாமியாரும் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் சொந்த பந்தமெல்லாம் ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அதன் பிறகு நான் இருந்த நிலைமையை பார்த்து என் உறவினர்கள் அனைவருமே குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். 26ஆம் வாரமே என் மகன் பிறந்து விட்டான். அதாவது குறை பிரசவம். என் மகன் பார்ப்பதற்கு எலி குஞ்சு போன்று ரொம்பவும் சின்னதாக இருந்தான். இதை பார்த்த உறவினர்கள் அனைவரும், என்ன இது புள்ள எப்படி பிறந்திருக்கு, ரொம்பவும் ஒல்லியா பிறந்திருக்கான்னு சொல்லி ரொம்ப பரிதாபப்பட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, புள்ள வந்து நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கான், அவன் நல்லா தேத்தி கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு என் சொந்த பந்தம்லாம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. இதற்கெல்லாம் சேர்த்து திருஷ்டி பரிகாரமாக இப்படி ஒரு குறைமாத பிள்ளையை பெற்றுவிட்டதற்காக பொதுவெளியில் ஒருவரால் அவமானப்படுத்தப்பட்டேன், அதுவும் ஒரு செவிலியரால். குழந்தை பிறந்து 1 மாதம் கழித்து டிஸ்சார்ஜ் ஆனதும் 14 நாட்கள் கழித்து மீண்டும் பரிசோதனைக்கு வர வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதனால் எங்க அம்மா வீட்டிற்கு செல்லாமல் அங்க பாண்டிச்சேரி பக்கத்திலேயே ஒரு வீட்டை வாடகை எடுத்து அங்க தங்கிட்டோம். அடுத்த 1 வாரம் கழித்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு குழந்தையின் எடையை பார்ப்பதற்காக நானும் என் கணவரும் என் குழந்தையை தூக்கி சென்றோம். அங்கிருந்த ஒரு சிஸ்டர் நான் கர்ப்பமாக இருக்கும் பொழுது பாண்டிச்சேரி பேஷண்ட்களிடம் நல்ல விதமாகவும் தமிழ்நாடு பேஷண்ட்களிடம் கடுமையாக நடந்து கொள்வார். அது ஏன் என்று எனக்கு கடைசி வரையும் தெரியவில்லை. என்னுடைய குழந்தைய அதே மருத்துவமனை தான் இப்போ எடை பார்க்கறதுக்காக தூக்கிட்டு போயிருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா அங்க இருந்தவர்கள் எல்லாமே என் குழந்தைய ஒரு அதிசயமா பார்த்தாங்க. அங்க இருக்கிறவங்கள சில பேர் என்று நேரடியாக கேட்டாங்க, என்னம்மா குறை பிரசவமா, குழந்தை ரொம்ப ஒல்லியா இருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வினோதமா பார்த்துட்டு போனாங்க. நானும் என் கணவரும் என் குழந்தையோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அங்க எடை போடும் இயந்திரத்து மேல என் குழந்தைய படுக்க வச்சோம். அந்த டைம்ல அந்த சிஸ்டர் அங்கிருந்து வந்தாங்க. அந்த சிஸ்டர் என் குழந்தைய பார்த்துட்டு, ஐயா என்ன இப்படி ஒரு பிள்ளையை பத்து வச்சிருக்க, என்ன பண்ணி தொலைச்ச, ஏன் இப்படி பிறந்திருக்கு, மனுஷங்களுக்கு பிறந்த குழந்தை மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி வார்த்தையை நெருப்பா அள்ளி கொட்டினாங்க. அந்த சிஸ்டர் அதோட நிக்காம அங்க இருந்தவர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க. ஏதோ வினோத பிறவையை காட்டுவது போல என் குழந்தையை காட்டி அங்க வந்திருந்த கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் அழைத்து, இங்க பாருங்க, நீங்க எல்லாம் ஒழுங்கா சாப்பிடலன்னா உங்களுக்கும் புள்ள இப்படித்தான் பிறக்கும், ஒழுங்கா சாப்பிடுங்க, இல்லைன்னா இது போல வினோதமா தான் புள்ள பிறக்கும்னு சொல்லி என் குழந்தைய ஏதோ வினோத ஜந்து போல காட்டினாங்க. ஒரு செவிலியரை இப்படி சொல்லும் பொழுது அங்க உள்ளவங்க எல்லாம் என் குழந்தைய ஏதோ வேற்றுக்கிரக வாசி போல பார்க்கும் பொழுது நானும் என் கணவரும் கூனி குறுக்க போய் நின்றுட்டு இருந்தோம். அந்த டைம்ல அங்க வந்த ஒரு பெண் சித்த மருத்துவர் நான் என்னென்னலாம் சாப்பிட்டா என் குழந்தையோட எடை சீக்கிரம் கூடுன்னு சொல்லி எனக்கு அறிவுரை சொன்னாங்க. நானும் அவர் சொன்னது போலவே எல்லாவற்றையும் சாப்பிட்டு சீக்கிரமா என் குழந்தைய தேற்றி விட்டேன். என்னுடைய குழந்தை இப்ப நல்ல ஆரோக்கியமா நார்மல் டெலிவரி பையன் போல வந்துட்டான்.
எங்களுடைய குழந்தை இப்படி குறை மாசத்துல பிறந்துட்டானேன்னு சொல்லி நானும் என் கணவரும் ஒரு நாளும் வருந்தியதே கிடையாது. ஆனா எங்களை சுத்தி உள்ளவங்க எல்லாம் எங்க மனசை ரொம்ப நோகடிச்சிட்டாங்க. அடுத்த 2 மாசத்துல அந்த சித்தா டாக்டர் சொன்னது போல உணவு முறைகளை மாற்றி நல்லா சாப்பிடும் பொழுது என் குழந்தைய நல்லா ஆரோக்கியமா குழுகுன்னு வந்துட்டான். இப்போ என் பையனை கூட்டிட்டு போயிட்டு எல்லாரும் முன்னாடியும் ஒரு வேற்றுக்கிற வாசியும் போல என் பையனை அவமானப்படுத்தின அந்த செவிலியர்கிட்ட காட்டலாம்னு சொல்லி நாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா அந்த செவிலியர் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சாலை விபத்துல இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதை கேட்ட உடனே என் பையனை அவமானப்படுத்தினாங்களே, எங்களை அவமானப்படுத்தினாங்களே சொல்லி அந்த சிஸ்டர் மேல உள்ள கோபம் எல்லாம் எங்களுக்கு போயிடுச்சு. அவங்க மேல பரிதாபம் வந்துருச்சு. பாவம் இந்த சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி எங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அடுத்த 2 வருஷத்துல நான் மறுபடியும் கர்ப்பமானேன். இது போன்ற மன கஷ்டங்கள் எதுவும் தராம தங்க விக்கிரகமாக பிறந்தான் என் சின்ன பையன். பாக்குறவங்க அனைவருமே ரோஜா பூ மாதிரி உன் பையன் இருக்கான்னு சொல்லி என் பையனுக்கு திருஷ்டி கழிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அம்சமா பிறந்தான் என் சின்ன பையன். எனக்கு 2 பிரசவமும் நார்மல் டெலிவரி தான். ஆனா சிசேரியன் செய்து கொண்ட நிலை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நார்மல் டெலிவரி ஆன பெண்களை விட ஆபரேஷன் செய்து கொண்ட பெண்கள் நிலை ரொம்ப பரிதாபமா இருக்கும். குழந்தையை பிரசவித்த பெண்கள் ஏற்கனவே பல உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களை தேவையில்லாத கேள்விகள் கேட்டு அந்த பெண்களை நோகடிக்கும் பெண்களும் இந்த நாட்டில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதனாலேயே நான் யாருக்காவது குழந்தை பிறந்திருக்குது என்றால் குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, அம்மா வீட்டில் இருக்கும் பொழுதே நன்றா ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு வந்துடுவேன். அனாவசியமா எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில குறைப்பிரசவத்துல நான் குழந்தை பெற்றதால என் குழந்தையும் எங்களையும் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அந்த சகோதரி அவர்கள் தன்னுடைய இணையதள பக்கத்துல அந்த செய்தியை போட்டிருக்காங்க. இந்த செய்தியை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் ஆல் பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மனதை நெகிழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சமூக திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவை தாருங்கள்.